PGTRB Unit 9 Language and Linguisticsல Scandinavian influence பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Scandinavian influence உடைய இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இந்த Scandinavian influence தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லி கூப்பிடுறோம்னா Norse அப்படின்னு சொல்றோம். Scandinavian influenceக்கு இன்னொரு பேரு Norse influence. இந்த லாங்குவேஜ், இந்த ஸ்காண்டினேவியன் லாங்குவேஜ், இந்த நோர்ஸ் லாங்குவேஜை பேசுறவங்களுக்கு பேர் தான் வைக்கிங்ஸ். அந்த பீப்புள தான் நம்ம வந்து வைக்கிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இங்கிலாந்துக்குள்ள 8th செஞ்சுரியிலேயே இந்த ஸ்காண்டினேவியன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துருச்சு. இது ஆக்சுவலா எங்க வந்து அவங்க செட்டில் ஆகுறாங்க, இந்த நோர்ஸ்மேன் எங்க வந்து இங்கிலாந்துல செட்டில் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து, இங்கிலாந்துடைய ஈஸ்ட் கோஸ்ட்ல தான் வந்து செட்டில் ஆகுறாங்க. அவங்கள தான், அந்த பீப்புளை தான் என்னன்னு சொல்லி கூப்பிடுறோம், தே ஆர் கால்டு வைக்கிங்ஸ். அவங்கள தான் வைக்கிங் சொல்றோம். ஆக்சுவலா அந்த வைக்கிங் என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா pertaining to settlement, pertaining to settlement அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த ஏரியாவில் வந்து அவங்க செட்டில் ஆகுறாங்க, அதனாலதான் அது வந்து pertaining to settlement அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த 8th செஞ்சுரியில வந்து ஆக்சுவலா அந்த வேர்டு வைக்கிங் என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராபர் இல்லைன்னா பைரட் அப்படின்னு சொல்லுவாங்க, கொள்ளையர்கள், திருடர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இந்த மாதிரிதான் உங்களுக்கு அந்த நேம் வந்து ஆக்சுவலா இருந்திருக்கு. ஆனா அந்த வைக்கிங்கிற வேர்டு வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு இங்கிலீஷ்ல வந்து லாங் வவல்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து ஷார்ட் வவல்ல ப்ரொனவுன்ஸ் பண்றோம். இந்த வைக்கிங்ஸ் வந்து எப்போ இங்கிலாந்துக்குள்ள என்டர் ஆகுறாங்க அப்படின்னா 850 ADல வந்து என்டர் ஆகுறாங்க. அவங்க எந்த வழியா எங்க வந்து செட்டில் ஆகுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஆங்கிலியா, அதுக்கப்புறம் நார்த்தன் கண்ட்ரீஸ்ல வந்து செட்டில் ஆகுறாங்க. அப்படியே அடுத்த நெக்ஸ்ட் செஞ்சுரியில அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகுறாங்க, வெஸ்ட் மிட்லாண்டை நோக்கி போறாங்க, அதான் சவுத் லங்கஷயர் அந்த ஏரியாக்குள்ள போறாங்க. இந்த நோர்ஸ் டயலக்டை பேசுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டேன்ஸ் பீப்புள், நார்வேஜியன், ஸ்வீடிஷ், ஐலாண்டர்ஸ், ஃபின்னிஷ் பீப்புள். இவங்க தான் வந்து இந்த நோர்ஸ் இந்த இன்ஃப்ளூயன்ஸை பேசுறவங்க, இந்த டயலக்டை வந்து பேசுறவங்க. அவங்களுடைய கிராமர் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அவங்களுடைய வொக்காபுலரியுமே வந்து மோர் காமன் பிட்வீன் ஓல்டு இங்கிலீஷ் அண்ட் நோர்ஸ். அந்த ரெண்டு பட்ட இடையில அவங்களுடைய வொக்காபுலரியும் கொஞ்சம் காமனா தான் இருந்தது. நமக்கு பர்சனல் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியா பிரிப்போம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இந்த ஃபர்ஸ்ட் பர்சன்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ, வி, நான், நாங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் பர்சன் வந்து யூ, நீ, நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல்னு பிரிப்போம். தேர்ட் பர்சன் சிங்குலர்ல ஹி, ஷி, இட் வருவாங்க. தேர்ட் பர்சன் ப்ளூரல்ல தே வருவாங்க. இந்த தே, தெம், தேயர் இந்த ப்ரொனவுன் ஸ்காண்டினேவியன் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து வந்தது தான் நமக்கு. அதாவது தேர்ட் பர்சன் ப்ளூரல், தேர்ட் பர்சன் ப்ளூரல் அப்படின்னா தே அவர்கள், தெம் அவர்களுக்கு, தேயர் அவர்களுடைய. இந்த தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே, தெம், தேயர் இந்த ப்ரொனவுன் நமக்கு ஸ்காண்டினேவியன் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது நோர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து நமக்கு கிடைச்சது தான். ஃபர்ஸ்ட் வந்த நோர்ஸ் இன்வேடர்ஸ் தான் நம்ம வந்து டேன்ஸ் பீப்புள்னு சொல்றோம். அவங்க வந்து 787ல வந்தவங்க. அதாவது அதுல யாரு இதை மென்ஷன் பண்றாருன்னா கிங் ஆல்ஃபிரட் வந்து ஆங்கிலோ சாக்சன் கிரானிக்கல் வந்து ஆரம்பிச்சார். கிங் ஆல்ஃபிரட், ஆங்கிலோ சாக்சன் கிரானிக்கல் ஆரம்பிச்சது கிங் ஆல்ஃபிரட். அதுக்கப்புறம் வெனரபிள் பீடே அவருடைய புக்கு, வெனரபிள் பீட்ஸோட புக்கு வந்து எக்லசியாஸ்டிக்கல் ஹிஸ்டரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நோர்ஸ் பீப்புளை பத்தி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த நோர்ஸ்மேன் at first blundered, murdered, destroyed cultural monuments. அவங்கள வந்து ஒரு கொள்ளைக்காரர்களா, திருடர்களா, இந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருமே. அதுக்கப்புறம் லேட்டர் தே அக்செப்டட் கிறிஸ்டியானிட்டி. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கிறிஸ்டியானிட்டி அக்செப்ட் பண்றாங்க, கிறிஸ்தவர்களா மாறுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சாக்சனுக்கும் ஆங்கிலோ சாக்சன்ஸுக்கும் நோர்ஸ் மென்னுக்கும் அவங்களுக்கு அந்த எல்லாமே ஜெர்மானிக் ரேஸுங்கிறதுனால அந்த அஃபினிட்டி அவங்களுக்குள்ள ஒத்து போச்சு, ஒத்துமை அவங்களுக்குள்ள காணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு இங்கிலீஷ் வந்து எதுல தான் எழுதுனாங்க அப்படின்னா வெசக்ஸ் டயலக்ட தான், வெசக்ஸ் லாங்குவேஜ் தான் ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல அவங்க எழுதியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நோர்ஸ் வேர்ட்ஸ் வந்து அப்படியே உள்ள கொஞ்சம் என்டர் ஆகுது. அது என்னென்ன வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல என்டர் ஆகுதுங்கிற லிஸ்ட் தான் நம்ம இங்க பாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நோர்ஸ் வேர்டு வந்து பாருங்க லாகுங்கிறதா இங்கிலீஷ்ல லா அப்படின்னு சொல்லி நமக்கு மாறி இருக்கு. ஃபெலிகா அப்படின்னா அவங்களுக்கு பார்ட்னர்னு அர்த்தமா, அதுதான் நமக்கு இங்க வந்து ஃபெலோ அப்படின்னு மாறி இருக்கு. ரேங்க் தான் நமக்கு வந்து ராங்குன்னு மாறி இருக்கு. உட்லகா தான் அவுட்லா அப்படின்னு மாறி இருக்கு. எகியன் அப்படின்னா எக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. ஹஸ்பண்டா அதெல்லாம் தான் நமக்கு வந்து ஹஸ்பண்டுங்கிற வேர்டு கிடைச்சிருக்கு. இந்த ஹஸ்பண்டுங்கிற வேர்டு நோர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது ஸ்காண்டினேவியன் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து கிடைச்சது தான். த்ரல்லுங்கிற வேர்டு தான் நமக்கு வந்து த்ரால் அப்படின்னு கிடைச்சிருக்கு.
மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல என்னென்ன வேர்ட்ஸ் ஸ்காண்டினேவியன் இன்ஃப்ளூயன்ஸ்ல நமக்கு கிடைச்சது அப்படின்னு தான் இந்த லிஸ்ட் இங்க பார்க்குறோம். கின், ஸ்னார், டேக், கெட், வாண்ட், இல், ரூட், கிட், ராக்ட், ஸ்கில், கேப், அக்லி. அக்லிக்கு என்ன மீனிங் அவங்க வச்சிருந்திருக்காங்கன்னா ஃபியர், பயம் அப்படின்னு வச்சிருந்திருக்காங்க. சேம், போத், விங், பேத், ஸ்காட் ஃப்ரீ, க்ரூக், கிராஸ், லோன், ஸ்கை, மேல்ஸ்ட்ரோம், வீக். இதுல முக்கியமான வேர்ப்ஸ் நம்ம அடிக்கடி பயன்படுத்திட்டு இருக்கோம். டேக், கெட், வாண்ட். இந்த வேர்ப்ஸ் வந்து நமக்கு ஸ்காண்டினேவியன் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து கிடைச்சதுதான். அது மட்டும் இல்லாம ஒரு ஃப்ரேஸ் பாருங்க கீழே, ரன் த கான்லெட். இந்த ரன் த கான்லெட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா சேலஞ்சஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இப்போ நீங்களாம் டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அடிக்கடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்றாங்க. இதுதான் அந்த சீரீஸ் ஆஃப் டெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ரன் த கான்லெட்டுக்கு என்ன மீனிங், சீரீஸ் ஆஃப் டெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரன் த கான்லெட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் நமக்கு ஆக்சுவலா இந்த நோர்ஸ்ல இருந்து கிடைச்சது தான். கான்லெட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அது ஹிடன் ஃபார்ம் ஆஃப் நோர்ஸ் வேர்டுன்னு சொல்றாங்க. அது கேட்லோஃப். கேட்லோஃப்னா கேலஃப், ரோடு லீப்பிங்னு அர்த்தமா. அதுல இருந்தா நமக்கு வந்து கான்லெட்னு கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. பிரெஞ்சுல கான்லெட்டுக்கு என்ன மீனிங்னா க்ளவ், க்ளவுஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதான் க்ளவ் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டங்ஸ்டன்ங்கிற வேர்டு டைரக்டா லோன் வேர்டு, ஸ்வீடிஷ், ஸ்வீடன், அதுல இருந்து நமக்கு கிடைச்சது. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஹெவி ஸ்டோன் அப்படின்னு அர்த்தமா. ஸ்காண்டினேவியன் ஆரிஜின்ல இருந்து நமக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்னென்ன கிடைச்சிருக்குங்கிற லிஸ்ட் தான் இங்க கொடுத்துருக்கோம். காக், காசி, ஃப்ளவுண்டர், ஹக், லக், ஸ்க்ரீ, ஸ்னக், டாஸ்க் அப்படின்னா காட் ஃபிஷ்னு அர்த்தமா. விக்கர். இந்த வேர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்காண்டினேவியன் ஆரிஜின்ல இருந்து நமக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வொக்காபுலரியா கிடைச்சது. டேனிஷ் ஆரிஜின்ல இருந்து டைரக்டா என்னென்ன வேர்ட்ஸ் நமக்கு இங்கிலீஷ் இங்க வந்ததுன்னு தான் இந்த லிஸ்ட் பார்க்குறோம். அக்வாவிட் அப்படிங்கிற வேர்டு நமக்கு வந்து டேனிஷ் ஆரிஜின்ல இருந்து தான் வந்தது. இதுக்கு என்ன மீனிங்னா a clear Scandinavian liquor flavored with caraway seeds. இந்த caraway seeds flavorல liquor, அதுதான் வந்து அக்வாவிட். அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டுங்கிற வேர்டு, ஃப்ளென்ஸ், ஆம்பட்ஸ்மேன். இந்த ஆம்பட்ஸ்மேன் அப்படின்னா இன்வெஸ்டிகேட்டர்னு அர்த்தம், இல்லைன்னா அட்வொகேட் அப்படின்னு அர்த்தம். விண்டோ, ஸ்க்ரைக், டாஸ்க், ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டுக்கு ஆக்சுவலா என்ன மீனிங் அப்படின்னா அவங்க மீனிங் வந்து ஹஸ் அப்படின்னா ஹவுஸ்ன்னு அர்த்தம். பாண்ட், வீட்டில் இருக்கிறவர் தான் ஹஸ்பண்ட், அப்படிதான் அவங்க மீனிங் வச்சிருந்திருக்காங்க. எக். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு டேனிஷ் ஆரிஜின்ல இருந்து கிடைச்சது. நார்வேஜியன் ஆரிஜின்ல இருந்து என்னென்ன வேர்ட்ஸ் வந்து டைரக்டா இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குள்ள வந்தது அப்படின்னு தான் இங்க பார்க்குறோம். ஃப்ளோ, கிராவலாக்ஸ், கிளிஸ்டர், கிரில், லெம்மிங், லெஃப்ஸ், லியூட்ஃபிஸ்க், மர்க், மர்க்கி, ஸ்கை, ஸ்லலாம், டெலிமார்க். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு நார்வேஜியன் ஆரிஜின்ல இருந்து ஸ்காண்டினேவியன் இன்ஃப்ளூயன்ஸ் மூலிமா இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு கிடைச்ச வேர்ட்ஸ். ஸோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் யூனிட் 9ல லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸில் ஸ்காண்டினேவியன் இன்ஃப்ளூயன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தொடர்ந்து கவனிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.